திருக்குறள் கதைகள் கதை எண் 105. கதையின் தலைப்பு ஆவடியில் ஒரு வேலை. ராமன் பஸ்ஸுக்காக காத்திருந்த பஸ் நிறுத்தத்தை தாண்டி சில அடிகள் தள்ளி அந்த கார் நின்றது. காரிலிருந்து இறங்கிய இளைஞன் அவர் அருகில் வந்து, "என்ன சார், என்ன தெரியுதா?" என்றான். "ஓ ரமணியா, எப்படி இருக்க? அம்மா எப்படி இருக்காங்க?" என்றார் ராமன். "எல்லோரும் நல்லா இருக்கோம் சார், உங்கள் புண்ணியத்தில். வீட்டில் ஆன்ட்டி, ரவி, கமலி எல்லோரும் சௌக்கியம் தானே? எங்கே சார் போயிட்டுருக்கீங்க?" "ஆவடி வரைக்கும் போகணும்ப்பா, அதான் பஸ்ஸுக்கு நின்றுட்டுருக்கேன்." "நானும் அங்கே தான் சார் போகிறேன், வாங்க கார்லேயே போயிடலாம்." "இல்லைப்பா, நீ போ, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் பஸ்லேயே போய்க்கிறேன்." "எனக்கு என்ன சார் சிரமம்? காருக்கு தான் சிரமம். நான் ஆவடிக்கு தானே போகிறேன். நீங்களும் வந்தால் எனக்கு பேச்சு துணையாக இருக்கும்." ராமன் கொஞ்சம் தயங்கி விட்டு காரில் ஏறிக்கொண்டார். சுமார் 8 வருடங்களுக்கு முன் ரமணியின் தந்தை திடீரென்று இறந்து விட்டார். அப்போது ரமணிக்கு வயது 18 இருக்கும். கல்லூரியில் படித்து கொண்டிருந்தான். குடும்பத்தில் அவனும் அவன் அம்மாவும் மட்டும்தான். உலகம் தெரியாத அவன் அம்மாவும் அனுபவம் இல்லாத அவனும் செயலிழந்து நின்றபோது அவர்கள் வீட்டுக்கு அருகில் குடியிருந்த ராமன் தான் அவர்களுக்கு எல்லா உதவிகளும் செய்தார். அவன் தந்தையின் காரியங்கள் முடிந்த பிறகு கூட ரமணிக்கும் அவன் அம்மாவுக்கும் மேற்கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் பற்றி சரியான விவரம் தெரியவில்லை. அவர்கள் உறவினர்கள் யாரும் அருகில் வசிக்கவில்லை. அவர்களிடம் சில நாட்கள் தங்கி அவர்களுக்கு உதவி செய்யும் நிலையிலும் யாரும் இல்லை. அப்போதும் ராமன் தான் உதவிக்கு வந்தார். ராமன் அவர்கள் குடும்பத்துக்கு நெருக்கமானவர் இல்லை. ரமணியின் தந்தையிடம் கூட எப்போதாவது ஓரிரு முறை பொதுவாக பேசியிருப்பார். ஆயினும் ரமணி மற்றும் அவன் தாயாரின் நிலையை உணர்ந்து கொண்டு ஒரு நெருங்கிய நண்பர் போல் அவர்களுக்கு உதவினார் அவர். ரமணியுடன் அவன் தந்தையின் அலுவலகத்துக்கு சென்று அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓய்வூதியம், தொகுப்பூதியம் ஆகியவற்றை பெற்றுத்தந்தது. இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு விண்ணப்பித்து அவர்களுக்கு சேர வேண்டிய இன்சூரன்ஸ் தொகையை பெற்றுத்தந்தது. அவன் தந்தையின் பெயர்களிலிருந்த வங்கிக் கணக்குகளை அவன் தாயின் பெயருக்கு மாற்றி தந்தது என்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் ரமணிக்கும் அவன் தாயாருக்கும் உதவியாக இருந்தார். ரமணியுடன் அவன் தந்தை வேலை செய்த அலுவலகம், இன்சூரன்ஸ் நிறுவனங்கள், வங்கிகள் என்று பல இடங்களுக்கு பலமுறை போயிருப்பார். ஓரிரு நாட்கள் அவருடைய அலுவலகத்துக்கு லீவ் போட்டுவிட்டு கூட இவர்கள் வேலையை கவனித்திருக்கிறார். அவர் செய்த உதவிக்கெல்லாம் என்ன கைமாறு செய்யப் போகிறோம் என்று ரமணியும் அவன் தாயாரும் அடிக்கடி பேசிக்கொள்வார்கள். சில மாதங்கள் கழித்து ரமணியும் அவன் அம்மாவும் ரமணியின் கல்லூரி இருந்த இடத்துக்கு அருகிலேயே வீடு பார்த்து கொண்டு போய்விட்டார்கள். அதற்கு பிறகு அவ்வப்போது ராமனுக்கு ஃபோன் செய்து நலம் விசாரிப்பான் ரமணி. காலப்போக்கில் அதுவும் குறைந்துவிட்டது. இந்த 8 வருடங்களில் ரமணி படித்து முடித்து நல்ல வேலையில் சேர்ந்து காரும் வாங்கிவிட்டான். தற்செயலாக இந்த சந்திப்பு அன்று நிகழ்ந்தது. காரில் போகும்போது இருவரும் பழைய நாட்களை பற்றியும் இருவரது குடும்ப நடப்புகளை பற்றியும் பேசிக்கொண்டே வந்தனர். கார் ஆவடியை நெருங்கிக் கொண்டிருந்த போது ரமணியின் கைபேசி அடித்தது. எடுத்து பேசினான். "ஆமாம் சார், 11 மணிக்கு வரதா சொன்னேன். வேறு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு. 2 மணிக்கெல்லாம் வந்துடுறேன் சார். சாரி சார்" என்றான். ராமன் அவனை திரும்பி பார்த்தார். "வேற எங்கேயோ போக வேண்டியவன் எனக்கா இந்த பக்கம் வந்திருக்கியா?" என்றார். ரமணி பதில் சொல்லாமல் இருந்தான். "நீ எங்கே போகணும்?" "மவுண்ட் ரோட்." "மவுண்ட் ரோடா? ஆவடி பக்கம் போகிறேன்னு சொன்னியே, எதிர்பக்கமாச்சு இது. எனக்காகவா?" "ஆமாம் சார்." "என்னப்பா இது, 30-40 கிலோமீட்டர் தூரம், 3 மணி நேரம் டைம் வேஸ்ட்டு. உன்னோட வேலையை கெடுத்துக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்?" "சார், நீங்கள் குடும்பத்துக்கு செஞ்ச உதவிக்கு பதில் உதவி செய்யுங்கிறது நடக்காத காரியம்.
ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன உதவி செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, அதை எப்படி சார் நான் நழுவ விட முடியும்? ராமன் அவன் கையை பிடித்து மெதுவாக அழுத்தினார். அறத்துப்பால் இல்லறவியல் அதிகாரம் 11 செய்நன்றி அறிதல் குறள் 105. உதவி வரைத்தன்று உதவி உதவி செய்யப்பட்டார் சால்வின் வரைத்து. பொருள்: ஒரு உதவிக்கு செய்யப்படும் பதில் உதவி அந்த உதவியின் அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதில்லை. உதவி பெற்றவரின், அதாவது பதில் உதவி செய்பவரின் பண்பின் அளவுக்கு அது இருக்கும். குறிப்பு: ஒரு செய்கிற உதவி சிறியதாக இருந்தாலும் உதவி பெற்றவரின் பண்பை பொறுத்து அவர் செய்யும் பதில் உதவி பெரிதாக அமையலாம் என்றும் இந்த குறளுக்கு பொருள் கொள்ளலாம். நன்றி.